வணக்கம் நண்பர்களே. தெனாலிராமன் கதையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கதை அரசியின் கொட்டாவி. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். திருமலாம்பாள் அப்படிங்கிறவங்க கிருஷ்ணதேவராயரோட மனைவியரில் ஒருத்தவங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அது என்ன பழக்கம்னா, அடிக்கடி கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆனால் அரசருக்கோ அது பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் அரசர் ஆசையாக அந்த அரசி பக்கத்தில் போகும்போது அரசி இருந்துட்டு திடீர்னு கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து கொட்டாய் விட்டுக்கிட்டே இருந்தனால அரசர்னால் அதை பார்க்கவே முடியல. அன்னையிலிருந்து அந்த அரசியோட மாளிகைக்கு போகிறதையே அரசர் தவிர்த்து வந்தார். ஆனால் அரசிக்கோ இது ரொம்ப வேதனையை தந்துச்சு. கொட்டாவிங்கிற ஒரு சின்ன காரணத்துக்காக அரசர் தன்னோட இருப்பிடத்துக்கே வர்றதை தவிர்க்கிறது ரொம்ப வருத்தத்தை தந்துச்சு. அரசியர் இப்படி வருத்தத்தோடு இருக்கிறத பார்த்த தெனாலிராமன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரித்தார். அரசியும் இந்த மாதிரி கொட்டாய் விடுறதுனால அரசர் என்னோட இருப்பிடத்துக்கே வரமாட்டேறாரு, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அரசி, நான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அரசிக்கு வாக்கு கொடுத்தான். ஒரு நாள் அரசு அதிகாரிகள்லாம் அரசரை காண வந்தாங்க. அப்போது தெனாலிராமனும் அரசர் கூட இருந்தான். அந்த அரசு அதிகாரிகள் நாட்டோட பயிர் வளத்தை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அரசர் கூட விவாதிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. தெனாலிராமன் அவங்களோட பேச்சுக்குள்ளே புகுந்து பயிர்கள் நல்லா வளரணும்னா யாரும் கொட்டாய் விடக்கூடாது அப்படின்னு சொன்னான். தெனாலிராமன் இப்படி சொன்னதும் மன்னரும் மற்றவர்களும் தெனாலிராமனை ரொம்ப வினோதமாக பார்த்தாங்க. தெனாலிராமன் மறுபடியும் விவசாயம் செய்கிறவங்க யாரும் வாழ்நாள் முழுவதும் கொட்டாய் விடக்கூடாது, அப்போ தான் பயிர் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னான். மன்னருக்கு மறுபடியும் இப்படி சொன்னோன்னே கோபம் வந்துருச்சு. ராமா, இது என்ன வினோதம்? விவசாயத்திற்காக வாழ்நாள் முழுவதும் கொட்டாய் விடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். வேற என்னமன்னா, உங்கள் முன்னாடி கொட்டாய் விடும்போது உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி பயிர்கள் முன்னாடி கொட்டாய் விட்டால் பயிர்கள் கோவிச்சுக்கொள்ளாதான் என்ன? கேவலம் கொட்டாயினால் ஒருத்தவங்களோட வாழ்க்கை நாசம் ஆக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை ஓரக்கனால பார்த்தான் தெனாலிராமன். மன்னருக்கோ தெனாலிராமன் ஜாடமடைய தன்னை தான் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போவே தன்னோட நிலைப்பாடு தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. கேவலம் கொட்டாவிக்காக தன்னோட மனைவியை கோபிச்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருந்தினார். தெனாலிராமன் புத்திசாலித்தனமாக தகுந்த நேரத்தில் அதை புரிய வச்சதுக்காக அவனுக்கு பரிசு கொடுத்தாரு. பின்னர் மகிழ்ச்சியில் திளைத்த அரசியரும் மன்னரும் சேர்ந்து தெனாலிராமனுக்கு வாழ்த்துகளையும் பரிசுகளையும் கொடுத்து மகிழ்ந்தாங்க. இதோடு இந்த கதை முடிஞ்சது. நன்றி.